ஓகே, குட் மார்னிங். இப்போ இன்றைய கிளாஸில் ஓட்டமினியன், அதாவது உங்களோட பாடப்பரப்பில் 9வது யூனிட்ல 2வது செக்ஷன். ஏன்னா முன்னுக்குள்ளது ஓமின் விதி, தடை, சரியா, கேச்சோஸ்லோ, இது சம்பந்தமாக போய் கொண்டிருக்கோம். 2வது செக்ஷன் வந்து மின்காந்த தூண்டல். மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்விக்குள்ள வரக்கூடிய செக்ஷன் தான் இது. சரியா, ஒவ்வொரு வருஷ பேப்பர்லையும் இந்த இந்த செக்ஷன்ல தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, அப்ப கவனிங்க. அப்ப இதுல இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த பாடப்பரப்புல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நான் வந்து மெயினா இது நிலை மாற்றிய பேஸ் பண்ணி கேள்வி போட்டிருக்கேன். நீ இந்த பாடத்துல என்னென்ன மெயினா இருக்கு? முதலாவது மோட்டார் ஒன்னுட தொழிற்பாடு, மின் மோட்டார் ஒன்னுட தொழிற்பாடு இதுல நீங்க படிக்கணும். அடுத்து டைனமோ தொடர்பா ஒரு மேலோட்டமான விடயம். அடுத்து நிலை மாற்றிட தொழிற்பாடு. அப்ப இதுல மோட்டார் ஒன்ல என்ன நடக்குதுன்னா, பேசிக்கா உள்ளுக்கு ஆல்ரெடி மோட்டார்ல காந்தம் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? நாங்க இங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி பவர் ஒண்ணு கொடுக்கக்குள்ள அந்த மோட்டார் சுத்துதுன்னா, அப்ப காந்தப்புலம் உள்ள ஒரு இடத்துல வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தியில மின்னோட்டம் போகக்குள்ள அந்த கடத்தியில ஒரு விசை ஒண்ணு உருவாகும். அந்த விசையிட திசைய பிளமிங் இடக்கை விதியிலையும் அந்த விசையிட பருமன அந்த விசையிட பருமன என்ன சமன்பாடுலயா இருந்தா F7 BI L sin தீட்டா அப்படின்ற சமன்பாட்டிலையும் துணிவாங்க. பீனா காந்தப்பாய் அடர்த்தி, ஐனா மின்னோட்டம், எல்னா நீளம், டீட்டானா காந்தப்புலத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் அல்லது கடத்திக்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னு கதைக்கிறது. சரி, அதுல இந்த கேள்வி போடல, வேற அந்த விஷயம் இருக்குன்றதுக்காக நான் சொல்லிட்டு போனேன். அடுத்த விஷயம் பாருங்க, அடுத்த பகுதி தான் மின்காந்த தூண்டல். ஓகே, அப்ப அது சார்ந்த ஒரு கேள்வி தான் இது. அப்ப நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பார்ப்போம். நல்லா விளங்குனா தான் இந்த கேள்வி செய்யலாம். நீங்க என்னதான் தலைகீழாக பாடமாக்கியும் இந்த கேள்வி செய்யலாம். இது விளக்கத்துல இருக்கு இந்த இந்த செக்ஷன். சரியா, ஆழி எஸ் மூடப்படும் பொழுது, சரி, இந்த 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 படத்துல இந்த ஆழி எஸ் மூடப்படும் பொழுது கல்வனோமானி மணிக்கூட்டு திசையில வலஞ்சுழியாக திரும்பல் அடையுது. மணிக்கூட்டு திசையில வலஞ்சுழி தானே, திரும்பல் அடைந்தது. இதனை ஒரு ஏ காட்டுகின்றது. மேற்கூறிய கல்வனோமானி இப்போது ஒரு பியில் காட்டியவாறு ஒரு வரி சுருளுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப இதுல என்ன சொல்ல வராங்களா, இந்த கல்வனோமானில பாருங்க, நான் ஆளிய ஒன் பண்ணா இந்த திசையில தானே மின்னோடும். பேட்டரியில பாருங்க மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு ஓடும். ஏன்னா அப்ப இந்த திசையில மின்னோட்டம் இருந்தா கல்வனோமானி வலஞ்சுழியா திரும்பும். மற்ற திசையில மின்னோட்டம் இருந்தா கல்வனோமானி இடஞ்சுழியா திரும்பும். அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இந்த மேல இந்த பாயிண்ட்ல சொல்ல வர்றது அதைத்தான். சரியா, இப்ப கவனிங்க. இப்போது வரிச்சுருளை நோக்கி விரைவாக சட்டகாந்தத்தின் தென்முனைவு அசைக்கப்படுகின்றது. இதன் போது கல்வனோமானிட திரும்பல்ட திசை என்ன? சரியா, அப்ப நாங்க எப்பவுமே இப்படி ஒரு விஷயம் கொடுத்துட்டா உங்களுக்கு தெரியணும், காந்தப்புல கோடுகள் காந்தப்புல கோடுகள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும். காந்தப்புல கோடுகள் வடமுனைவுல ஆரம்பிச்சு தென்முனைவுல முடிவடையும். சரியா, காந்தப்புல கோடுகள் வடமுனைவுல ஆரம்பிச்சு தென்முனைவுல முடியும். இது தனியா ஒரு வடமுனைவு காந்தம், இது தென்முனைவு காந்தம். சரியா, இது ஒரு சட்ட காந்தம். அப்ப இந்த சட்ட காந்தத்துல நான் காந்தப்புல கோடுகள் வரைகிறேன். கவனிங்க, இந்த சட்ட காந்தத்துல காந்தப்புல கோடுகள் இதுவும் அதே தான், வடமுனைவுல ஆரம்பிச்சு தென்முனையில முடியுது. ஓகே, இது ஒரு சட்ட காந்தத்துல காந்தப்புலம். அம்புக்குறி சரியா போடணும். அம்புக்குறி வடமுனைவுல ஆரம்பிச்சு தென்முனைவுல, அப்ப இங்கிட்ட தானே அம்புக்குறி. சரியா, இப்படிதான். சரி,
இப்ப பாருங்க, நான் இந்த கம்பி சுருள் எடுக்கிறேன்னு, இந்த கம்பி சுருள் சரியா. அப்ப இதையும் சொல்லிட்டு வாருங்க. இந்த இங்க இருக்க இந்த கம்பி சுருளை மறந்துருங்க சரியா. அங்க இருக்க கம்பி சுருளை மறந்துட்டு இப்படி யோசிங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவ கம்பி ஒண்ணு இருக்கு. வட்ட வடிவ கம்பி ஒண்ணு இருக்கு. இந்த கம்பி உள்ளுக்கு இந்த காந்தத்தை நான் கொண்டு போறேன். அதான் மின்காந்த தூண்டல்ல வார விஷயம். இந்த கம்பி உள்ளுக்கு இந்த காந்தத்தை கொண்டு போறேன். அப்ப பாருங்க, கம்பி உள்ளுக்கு நான் காந்தத்தை கொண்டு போக்குள்ள இந்த கம்பியால வார காந்தம் இந்த திசையில தானே இருக்கு சரியா. சாரி, இந்த காந்த புலம் பாருங்க, கம்பி உள்ளுக்கு காந்த புலம் இந்த திசையில தானே இருக்கு. இந்த அம்புக்குறியா வச்சுக்கிட்டு அது போட்டேன் சரியா. காந்தத்துல உள்ள அம்புக்குறியா வச்சுக்கிட்டு போட்டேன் சரியா. ஓகே. இப்ப இந்த மின்காந்த தூண்டல் விதியில லென்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கண்டுபிடிச்சாரா இருந்தா, நாங்க இப்படி ஒரு கம்பியில, இது எந்த கம்பியா வேணாலும் இருக்கலாம், ஒரு கம்பியில உள்ள காந்தப்பாயம் மாறக்குள்ள, ஒரு கடத்தியில் உள்ள காந்தப்பாயம் மாறக்குள்ள அந்த கடத்தியில் மின்னோட்டம் உற்பத்தி ஆகுது சரியா. அந்த மின்னோட்டத்துல திசை காந்தப்பாயத்தை எதிர்க்கும் திசையில அமையும் சரியா. பாருங்க, லென்ஸ் சொன்னத சரியா. ஒரு கம்பியை சுற்றியுள்ள காந்தப்புலம் மாறக்குள்ள அந்த கம்பியில உற்பத்தியாகிற மின்னோட்டத்தின் திசை காந்தப்பாயத்தை எதிர்க்கும் திசையில் காணப்படும். கொஞ்சம் விளங்கிக் கொள்ள கஷ்டமான சொற்பதம் தான். அப்ப நீங்க அது என்னன்னு சொல்லி, இப்ப இங்கிட்ட தானே காந்தப்பாயம் இருக்கு. அப்ப நான் இந்த காந்தத்தை இப்படி இந்த கம்பி உள்ளுக்கு இந்த காந்தத்தை கொண்டு போவனாக இருந்தா, கம்பி உள்ளுக்கு இந்த காந்தத்தை கொண்டு போவனா இருந்தா, இந்த கம்பியில உள்ள காந்தப்பாயம் மாறும். இந்த கம்பியில உள்ள காந்தப்பாயம் மாறும். அப்ப இந்த கம்பியில அந்த காந்தப்பாயத்தை எதிர்க்கும் திசையில மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். அப்ப எதிர்க்கணுமா இருந்தா இப்ப என்ன சொல்லுங்க, இந்த இங்கிட்டு நான் கொண்டு போகக்குள்ள இந்த பக்கம் உள்ள காந்தப்புலம் அதிகரிக்கும். என்ன, நான் ஏன் இந்த காந்தத்தை இந்த கம்பியுள்ள கொண்டு போறேனே, அப்ப காந்தப்புலம் அதிகரிக்கும். அதை எதிர்க்கணும். அத இந்த வட்ட வடிவ கம்பி என்ன செய்யணும், எதிர்க்கணும். அப்படி எதிர்க்கணமாக இருந்தா இந்த கம்பியால, இந்த வட்ட வடிவ கம்பியால வார காந்த புலம் சரியா, வட்ட வடிவ கம்பியால வார காந்த புலம் இந்த இதுக்கு எதிர் திசை, இதுக்கு எதிர் திசையில இருக்கு. நம்ம ஆல்ரெடி இருந்த அந்த சட்டக்காந்தத்தால வந்த காந்த புலத்துக்கு எதிர் திசையில எங்கிட்ட அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்க விடக்கூடாது, அதை குறைக்கணுமா இருந்தா அதுக்கு எதிர் திசையில இந்த கம்பியால வார காந்த புலம் இருக்கு. அப்ப இந்த கம்பியால எப்படி காந்தப்புலம் வரும், அந்த கம்பியில மின்னொன்னு ஓடுனா தான் காந்தப்புலம் வரும். இந்த கம்பியில மின்னோட்டம் இருந்தா தான் காந்தப்புலம் வரும். அப்ப கவனிங்க சரியா. இப்ப இந்த கம்பியில மின்னோட்டம் ரெண்டு திசையில போகலாம். ஒண்ணு இந்த திசையில மின்னோட்டம் போகலாம், அல்லது அந்த கம்பியில இந்த திசையில மின்னோட்டம், மேல மின்னோட்டம் போகலாம். என்ன, அப்ப கம்பியில மின்னோடுனா எங்கிட்ட காந்தப்புலம் இருக்கும், எந்த திசையில காந்தப்புலம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க மேக்ஸ்வெல்ட வழக்கை தக்கை திருகு விதி. இப்ப பாருங்க, நான் இதுல கீழ் நோக்கி வைக்கிறேன். அப்ப பாருங்க, கீழ் மின்னோட்டம் எங்க இருக்கோ அங்க பெருவிரல் வைக்கணும். ஏனைய 4 விரல்களும் காந்த புலத்தின் திசையை வகை குறிக்கும். ஏனைய 4 விரலும் காந்தம். அப்புறம் பாருங்க, இது நான் இதுல கீழே வச்சா ஏனைய 4 விரல்களும் காந்த புலத்தின் திசை. அப்ப ஏனைய 4 விரல்களும் காந்த புலத்தின் திசைனா இந்த வட்ட வடிவ கடத்துல மையத்துல பாருங்க, வலப்பக்கமாக காந்தப்புலம், இங்கிட்டு மின்னோட்டம் இருந்தா. மேல மின்னோட்டம் இருந்தா யோசிச்சு பாருங்க, மேல மின்னோட்டம் அதை இப்படி வைக்கிறேன் சரியா. மேல மின்னோட்டம் இருந்தா மின்னோட்டம் இருக்கிற திசையில பெருவிரல் வைக்கிறோம். ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலம். அப்ப இந்த பக்கம் சரியா, இந்த பக்கம் காந்தப்புலம். அப்ப இந்த கடத்தில மையத்தை யோசிச்சா, மையத்துல இந்த மாதிரி இந்த திசையில காந்தப்புலம் வரும். அப்ப நான் முதல்ல சொல்லிட்டேன், கடத்தியால ஓடுற மின்னோட்டத்தால வார காந்தப்புலத்தின திசை இடது பக்கம் இருக்கு. அப்பதான் அது எதிர்க்கும் இயல்பு. அப்ப இதுல மேல மின்னோட்டம் இருந்தாதான் இந்த வளையத்துல இந்த இடத்துல மேல, இந்த இடத்துல மேலன்னா இங்க வரக்குள்ள அது கீழே.
அப்ப அங்கிட்டு மின்னோட்டம் இருந்தா தான் அதால வர காந்தப்புலம் இடது பக்கம் இருக்கும். சரிதானே? இப்ப அதை வச்சுக்கிட்டு மீதியை சொல்லுவோமே. இப்ப பாருங்க, நான் இந்த வரி சுருளுக்குள்ள இந்த காந்தத்தை கொண்டு போகிறேன். வரிச்சுருக்குள்ள காந்தத்தை கொண்டு போகக்குள்ள இந்த வரிச்சுருள்ல மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். அந்த மின்னோட்டம் இந்த காந்த புலத்தை எதிர்க்கும் திசையில இருக்கிற இருந்தா சரியா? ஓகே. அப்ப இதுக்குள்ள கொண்டு போகலன்னா இந்த வரிச்சுருள்ல ஓடுற மின்னோட்டத்தால வர காந்தப்பாயம் இந்த காந்தப்பாயத்தை எதிர்க்கும் திசையில இருக்கணுமா இருந்தா இந்த திசையில தான் காந்தப்பாயம் வரணும். அப்ப இந்த திசையில காந்தப்பாயம் வரணுமா இருந்தா இதுல உள்ள மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்கு. சரியா? இதுல உள்ள மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்கு. அப்ப கவனிங்க, அப்ப அங்க மின்னோட்டம் மேல் நோக்கி வந்தா பாருங்க, நான் இந்த இதுல மின்னோட்டத்தை இப்படி மேல் நோக்கி போடுறேன். மேல் நோக்கி வந்தா இந்த கம்பியில இங்கிட்டு தான் மின்னோடு வேணா இப்படிதான் மின்னோடல். சரியா? அப்ப நாங்க ஆல்ரெடி இங்க பார்த்தோம், இந்த பக்கம் மின்னோடுனா கல்வனோமானி எந்த பக்கம் திரும்பும்? வலது பக்கம். அப்ப அதே தான் இங்கேயும் கேட்க வராங்க. இப்போது வரிச்சுருளை நோக்கி விரைவாக சட்டக்காந்தத்தின் தென்முனைவு அசைக்கப்படுது. இதன் போது கல்வனோமானிட திரும்பல்ட திசை என்ன? மணிக்கூட்டு திசை அல்லது வலஞ்சுழின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். இதை வச்சு சொல்றேன். இதுல சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி, இந்த பக்கம் மின்னோடனா வலஞ்சுழின்னு சொல்லியிருக்காங்களே. அப்ப இதுலயும் அதே பக்கம் தான் மின்னோட போகுது. அப்ப இதுலயும் வலஞ்சுழி தான். அப்ப எப்ப இந்த மின்காந்தம் சரியா அல்லது காந்தப்புலம் உள்ள ஒரு இடத்துல கடத்தியில உள்ள மின்னோட்டம் தூண்டப்படுமா இருந்தா அந்த கடத்தியை சுற்றியுள்ள காந்தப்பாயம் மாறக்குள்ளதான் தூண்டப்படும். கடத்தியை சுற்றியுள்ள காந்தப்பாயம் மாறும். ரெண்டாவது கேள்வி பாருங்க, கல்வனோமானியின் திசையை கண்டறிவதற்கு பயன்படுத்திய விதி லென்ஸின் விதி. லென்ஸின் விதி சரியா? அதுல என்ன சொல்றாரா இருந்தா லென்ஸ் விதியை ஃபுல்லா சொல்லணுமாக இருந்தா கடத்தி ஒன்றிலுள்ள காந்தப்பாயம் மாறும் பொழுது அம்மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் அக்கடத்தியில் மின்னோட்டம் அல்லது அக்கடத்தியில் காந்தப்பாயம் உற்பத்தி ஆகும். சரியா? மூணாவது பாருங்க, இந்த கல்வனோமானிய திருப்பலை அதிகரிக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய செயல்முறைகள் 3. கல்வனோமானிய திரும்பல் அதிகரிக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய செயல்முறைகள் 3. பாருங்க, செயல்முறைகள் சொல்றேன். இந்த காந்தம் இருக்கு தானே, இந்த காந்தத்தை நான் விரைவாக அசைக்கணும், வேகமாக அசைக்கணும். வேகமாக அசைச்சா இதுல திரும்பல் அதிகரிக்கும். அடுத்து வலிமை கூடிய காந்தத்தை பயன்படுத்தலாம். 3 கேட்டிருக்காங்க, நான் 4 விஷயம் சொல்றேன். வலிமை கூடிய காந்தம், வலிமை கூடிய சட்ட காந்தத்தை பயன்படுத்தலாம். ஓகே. அடுத்து மூன்றாவது நீங்க சொல்லலாம், இங்க சுத்தி இருக்குமே சுற்றுக்கள், இந்த சுற்றுக்கள எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த வரிச்சுருள் உள்ள சுற்றுக்கள எண்ணிக்கை அதிகரிக்கிறது. சரி, 4வது சொல்லலாம், இந்த வரிச்சுருள் இருக்கு தானே, அந்த வரிச்சுருள் ஒரு வட்டம், இந்த வட்டத்துக்கு தானே காந்தம் போகுது, இந்த வட்டத்துக்கு தானே காந்தம் போகுது. அப்ப இந்த வட்டத்துக்கு ஒரு விட்டம் இருக்கும் தானே. சரியா? அந்த விட்டத்தை குறைக்கணும். குறைச்சாதான் இந்த கம்பிய காந்தப்பாயம் இடைவிட்டும். சரியா? அப்ப வரிச்சுருளின் விட்டத்தினை குறைத்தல் அல்லது ஆரையினை குறைத்தல் அதுவும் வரும். திரும்ப சொல்ற 4 ரீசன். முதலாவது சுற்றுக்கள் எண்ணிக்கை அதிகரித்தல் எழுதலாம். காந்தப்புல வலிமையை அதிகரித்தல் எழுதலாம். காந்தத்தை வேகமாக அசைத்தல் எழுதலாம். அடுத்தது வரிச்சுருளின் விட்டத்தை குறைத்தல். கம்பீட விட்டம் இல்ல, வரிச்சுருளின் விட்டத்தை குறைத்தல். பாருங்க, 4வது மேற்படி ஒரு பி செயற்பாடானது எவ்வாறு அழைக்கப்படும்? எவ்வாறு? மின்காந்த தூண்டல். இந்த செயற்பாடுக்கு தான் பெயர் மின்காந்த தூண்டல். ஓகே. கடத்தி ஒன்றை சுற்றியுள்ள காந்தப்புலம் மாறக்குள்ள அந்த கடத்தியில மின்னோட்டம் உற்பத்தி ஆகிற செயற்பாடு தான் மின்காந்த தூண்டல். இப்ப இலக்க இன்னும் கொஞ்சம் விஷயம் கவனிச்சுட்டு வரும் பாருங்க. இப்ப நாங்க இதை உள்நோக்கி அசைக்கக்குள்ள
சரியா? எங்கிட்ட இங்கிட்டு தானே மின்னோட்டம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். சரியா? இங்கிட்டு தானே மின்னோட்டம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். அப்ப வெளிநோக்கி அசைச்சா அதுக்கு எதிர் திசையில மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். அதுக்கு எதிர் திசையில மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். சரியா? ஓகே. இதை கொண்டு போயிட்டு இதுக்குள்ள ஓய்வுல வச்சிருந்தா, இந்த சட்டக்காந்தத்தை இந்த வரிச்சுருளுக்குள்ள கொண்டு போயிட்டு இப்படி ஓய்வுல வச்சிருந்தா இதுல மின்னோட்டம் உற்பத்தி ஆகாது. ஏன் அதுல மின்னோட்டம் உற்பத்தி ஆகாதுன்னா, அது ஓய்வுல இருக்கக்குள்ள இந்த கம்பியில உள்ள காந்தப்புலம் மாறாது. கம்பியை சுற்றியுள்ள காந்தப்புலம் மாறினா தான் அங்க மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். நாங்க இப்படி போய் ஓய்வுல வச்சா காந்தப்புலம் மாறாது, ஒரே காந்தப்புலம் தான் இருக்கும். காந்தப்புலம் என்ன செய்யணும்? மாறணும். காந்தப்புலம் இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, மாறும் காந்தப்புலம் இருந்தா தான் மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். சரியா? அப்போ உள்ள அனுப்பக்குள்ள வலஞ்சுழியா திரும்பினா, வெளியே அனுப்பக்குள்ள இடஞ்சுழியா திரும்புது. இந்த கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் அப்படி பாடம் வாங்கிட்டு போக இயலாது. உள்ள அனுப்பி இப்ப இந்த காந்தத்துல திசையை மாத்தி விட்டு இந்த கன்செப்டும் மாறும். சரியா? அப்ப அந்த கன்செப்டை கண்டுபிடிக்கிறது தான் லென்ஸ் விதி. காந்தப்பாயத்தை எதிர்க்கும் திசையில் மின்னோட்டம் உற்பத்தி ஆகும் அப்படின்ற கான்செப்ட். சரியா? பாருங்க. அப்ப இந்த மின்காந்த தூண்டல் இருக்கு தானே, மின்காந்த தூண்டல் அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட இரண்டு உபகரணங்கள் சொல்லலாம். ஒன்னு டைனமோ, இன்னொன்னு நிலைமாற்றி. நிலைமாற்றியின் ஒரு எளிய வடிவமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எது நிலைமாற்றியின் அகனிக்கு ஏற்ற மிக சிறந்த ஊடகம்? கவனிங்க. நிலைமாற்றியில கேள்வி வந்து அதை எப்படி செய்வோம் அதுதான் பார்க்க போறோம். இப்ப இதுதான் இந்த நீல கலர்ல நான் காட்டுறேன். இதுதான் நிலைமாற்றிட அகனி. சரியா? இந்த அகனி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ். சரி, இந்த மாதிரி பிளேட்ஸ் நிறைய ஒன்றுக்கு பின்னால ஒன்றை அடுக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. அது எதால ஆக்கப்பட்டதாக இருக்குமாக இருந்தா மெல்லிரும்பால ஆக்கப்பட்டதாக இருக்கும். மெல்லிரும்பு. சரியா? ஏன் மெல்லிரும்புன்றதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த அகனியில இந்த மாதிரி சுற்றுக்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் சரியா சுற்றுக்கள் காட்டி இருக்காங்க. சரியா? ஓகே. இப்ப நான் இங்கே மின்னோட்டத்தை அனுப்பக்குள்ள இந்த இடத்துல ஒரு மின்கலம் முக்கியமா இணைக்கிறதா ஆடலோட்டம் தான் இணைக்கணும். இங்கே மின்னோட்டத்தை அனுப்பக்குள்ள இந்த சிவப்பு கலர் கம்பியில மின் ஓடும் தானே. அப்ப இந்த சிவப்பு கலர் கம்பியில மின் ஓடுனா ஒரு கம்பியில மின்னோட்டம் இருந்தா அந்த கம்பியில காந்தப்புலம் உருவாகும். சரியா? அந்த காந்தப்புலம் போயிட்டு இங்கே இடைவெட்டும். எங்க துணை சுற்றுல இடைவெட்டும். அப்படி துணை சுற்றுல இடைவெற்ற காந்தப்புலம் மாறுனா துணை சுற்றுல மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். அதுதான் கான்செப்ட் நிலை மாற்றிட. இப்ப என்ன பிரச்சனை கேட்க வராங்கன்னா, சரியா, இங்க இந்த ரெண்டுல எது பயன்படுத்தப்படும் பாருங்க. என்ன வித்தியாசம்னு சொல்லி, ஒரு திண்ம மெல்லிரும்பகம், காவலிடப்பட்ட மெல்லிரும்பகம். இந்த நான் சொன்ன சின்ன சின்ன பிளேட்ஸா இருக்கும்னு சொல்லி அந்த பிளேட்ஸ காவலிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல காவலிட தேவல, சும்மா மெல்லிரும்பு அகனின்னு மட்டும் தானே கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே மெல்லிரும்புன்னு தான் கொடுத்துட்டாங்க. கட்டாயம் மெல்லிரும்பு தான் வரணும். ஏன் மெல்லிரும்பு வரணும்னா, இப்ப இதுல உற்பத்தி ஆகிற காந்தப்பாயம், இங்க உற்பத்தி ஆகிற காந்தப்பாயம் எங்க முதற் சுற்றுல இந்த கம்பியில மின்னோடக்குள்ள இதை சுத்தி ஒரு காந்தப்புலம் வரும். அந்த காந்தப்புலம் எல்லாமே துணை சுற்ற போயிட்டு இடைவெட்டணும். அந்த காந்தப்புலம் எல்லாமே எதை போயிட்டு இடைவெட்டணும்? துணை சுற்ற. அப்ப நான் இங்க ஒரு மெல்லிரும்பு பயன்படுத்தினா அந்த மெல்லிரும்பு இந்த நான் இப்ப வரைஞ்சனே எது இந்த காந்தப்புலத்தை சரியா இப்படி வெளியே போக விடாது. பாருங்க, நான் வரைஞ்சிருக்கிறதும் இப்ப அடுத்து வரைய போறதுக்கும் வித்தியாசம். மெல்லிரும்பை பயன்படுத்திட்டா எல்லா காந்தப்புலமும் இந்த மாதிரி தான் போகும். காந்தப்புலம் போகும். அப்ப வார காந்தப்பாய கோடு எல்லாமே துணை சுற்ற போயிட்டு என்ன செய்யும்? இடைவெட்டணும். அதுக்காக தான் இரும்பையே பயன்படுத்துறது. இல்லாட்டி வேற ஏதாவது பயன்படுத்த. இரும்பு வந்து காந்தத்தை கவர்ந்தானே, அவ வெளியே எது காந்தப்பாயத்தை வெளியே போக விடாம அந்த இரும்புக்குள்ளேயே வச்சிருக்கும்.
அதுக்காக தான் இரும்பு பயன்படுத்துறது. அப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இரும்பு பயன்படுத்தக்குள்ள இந்த இரும்பு கூடாக ஒரு மின்னோட்டம் ஓடலாம் தானே. நான் இந்த கம்பியில மின்னோட்டம் அனுப்பக்குள்ள இரும்புள்ளுக்கால மின்னோட்டம் போகலாம் வேணா. அப்படி போகக்கூடாது மின்னோட்டம். இந்த இரும்பு மின்ன கடத்தக்கூடாது, மெல்லிரும்பகம் மின்ன கடத்தக்கூடாது. அப்ப மெல்லிரும்பகம் மின்ன கடத்தக்கூடாதுன்னா மெல்லிரும்பகத்தை நாங்க என்ன செய்யணும்? காவலிடணும். என்ன? மெல்லிரும்பகத்தை நாங்க காவலிட்டா தான் மெல்லிரும்பகம் மின்ன கடத்தா. சரியா? மற்றைய தேர்ந்தெடுக்கப்படாமைக்கான காரணம். அவ ஏன் இதை தேர்ந்தெடுக்கலன்னு கேட்கிறாங்கன்னா அப்ப அது ஆன்சர் வரணும். அது காவலிடப்பட்டிருக்கவில்லை. ஏ காவலிடப்பட்டிருக்கவில்லை. எனவே எனவே ஏயை அகனியாக பயன்படுத்தப்படும் போது முதற் சுற்றில் உள்ள மின்னோட்டம் ஏயினூடாக பாய ஆரம்பிக்கும். சரியா? முதற் சுற்றில் உள்ள மின்னோட்டம் எது? அந்த இரும்பு கூடாக பாய ஆரம்பிக்கும். சரியா? அது வலு இழப்பை ஏற்படுத்தும், சக்தி இழப்பை ஏற்படுத்தும். அதுதான் காரணம். அப்ப இந்த அகனில அகனில சரியா எது இருக்கக்கூடாது? மின்னோட்டம் இருக்கக்கூடாது. இந்த வரிசுருளையும் இந்த வரிசுருள் சிவப்பு கலர் வரிசுருள் ரெண்டுல மட்டும்தான் மின்னோட்டம் இருக்கணும். நல்லா விளங்கி படிக்க வேண்டிய செக்ஷன் ஒண்ணுதான் இது. இப்ப கவனிங்க. இப்போது ஓர் நேரோட்ட மின்முதல் முதற் சுற்றுக்கு இணைக்கப்பட்டு கல்வனோமானி ஜி துணை சுற்றுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இதனை உரு காட்டுகின்றது. கவனிங்க, இங்க ஒரு நேரோட்ட மின்முதலா, இங்க ஒரு கல்வனோமானியை நினைச்சிருக்காங்க. ஆழி எஸ் மூடும் போது எவ்வாறான திரும்பலை கல்வனோமானியில் நீர் அவதானிப்பீர். இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம். இது ஒரு நேரோட்ட மின்முதல் அப்படின்னு சொல்லிட்டான். நேரோட்ட மின்முதல். இந்த ஆழி எஸ் மூடுனா இந்த சுருள்ல இப்படி ஒரு மின்னோட்டம் ஓடும். ஏன்னா அந்த என்னோட சுருள்ல மின்னோட்டம் ஓடும். அந்த சுருள்ல மின்னோட்டம் ஓடுனா இந்த இதுல ஒரு காந்த பாயம் இப்படி உற்பத்தி ஆகும். காந்த பாயம் உற்பத்தி ஆகும். சரியா? அப்ப துணை சுருளை இப்ப ஒரு காந்தப்பாயம் இடைவெட்டே தானே. துணை சுருள் ஒரு காந்தப்பாயம் இடைவெட்டுதுன்னா அப்ப இத காந்தப்பாயம் ஒண்ணு இடைவெட்டினா கல்வனோமானி திரும்பல் ஒண்ணு காட்டணுமே. ஆனா இங்க காட்டாது. பாருங்க, சொல்ற விஷயங்களை நல்லா தொடர்ச்சி அவதானிங்க, அப்பதான் விளங்கும். இப்ப காட்டாதுன்னு அடுத்து காட்டும்னு ஏன்றதுக்குரிய காரணம் தான் விளங்கணும். ஏன் கல்வனோமானி இப்படி திரும்பி நிக்காதுன்னா, நான் வழங்குறது என்ன ஓட்டம்? நேரோட்டம். என்ன? அப்ப நேரோட்டம்னா மின்னோட்டம் என்ன செய்யாது? மாறாது. மின்னோட்டம் மாறலாட்டி இதில் உள்ள காந்த பாயமும் மாறாது. அப்ப துணை சுருள நான் முதலே சொன்னேன், மாறும் காந்த புலம் தான் மின்னோட்டத்தை உற்பத்தி ஆகும். அப்ப இந்த துணை சுருள்ல உள்ள காந்த புலம் மாறலனா கல்வனோமானி என்ன செய்யாது? திரும்பாதுனா கல்வனோமானி திரும்பாது. ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு அவதானத்தை நீங்க அவதானிக்கலாம். என்னன்னா அது என்ன அவதானம்னு சொல்லி, ஸ்டார்ட்ல இந்த சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு. இந்த சுவிட்ச் எப்படி இருக்கு? ஆஃப்ல தானே இருக்கு. இது ஆஃப்ல இருக்கக்குள்ள இங்க மின்னோட்டம் இல்ல. இந்த கம்பியில மின்னோட்டம் இல்ல. இந்த கம்பியில மின் ஓடலாட்டு. இதை சுத்தி காந்த புலம் வராது. வரலாட்டி இங்கேயும் காந்த புலம் இல்ல. அப்ப ஆலிய ஆன் பண்ண முதல்ல இங்க காந்த புலம் இல்லைன்னா ஆலிய ஆன் பண்ற அந்த டைம்ல இங்க மின்னோடுனா இதை சுத்தி காந்த புலம் வருமே. அப்ப இதை சுத்தி காந்த புலம் வந்தா துணை சுற்றுலையும் காந்த புலம் வரும் தானே. அப்ப ஆலிய ஆன் பண்ற அந்த டைம்ல இங்க ஒரு காந்த புலம் வரும். அப்ப ஸ்டார்ட் இல்லாம இருந்துச்சுன்னா காந்தப்புலம் இல்லாம இருந்த காந்தப்புலம் திடீர்னு உருவாகுது. அப்ப மாறுது தானே காந்தப்புலம். அப்ப நான் எப்ப ஆடியோ ஆன் பண்றனோ அந்த நொடியில இந்த கம்பியில உள்ள காந்தப்புலம் மாறும். அப்படி மாறுறதால இந்த கல்வனோமானி ஒரு திரும்பலை காட்டும். அப்படி மாறுறதால இந்த கல்வனோமானி திரும்பலை காட்டும். சரியா? ஓ, இப்ப பாருங்க, இப்ப கவனிங்க. சரியா? திரும்பலை காட்டிட்டு திரும்ப நேரா வந்துடும். உடனே நேரா வரும். ஏன்னா
இல்லாம இந்த ஆளி ஆன் பண்ணக்குள்ள இல்லாம இருந்த காந்தப்புலம் உருவாகுச்சு. உருவாகிறதுன்றது ஒரு மாற்றம். ஆனா இப்ப உருவாகி அது அப்படியே மாறாம நிக்குது. ஏன்னா காந்தப்புலம் மாறாது. அதனால இங்க மின்னோட்டம் தொடர்ந்து இருக்காது. அதே மாதிரியே தான் ஆளி ஆஃப் பண்ணக்குள்ள, இந்த ஆளி ஆஃப் பண்ணீங்களா இருந்தா ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவதுனே, ஆஃப் பண்ணக்குள்ள இந்த கம்பியில இருந்த காந்தப்புலம் இல்லாம போயிடும். இருந்த காந்தப்புலம் இல்லாம போனாலும் அப்பயும் ஒரு மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். ஏன் இருந்தது இல்லாம போகுதுன்னா மாறுதுன்னா, அப்ப எப்பெல்லாம் காந்தப்புலம் மாறுதோ அப்பதான் மின்னோட்டம் உற்பத்தி ஆகும். அப்ப கேள்வி பாருங்க, ஆணி எஸ் மூடும் போது எவ்வாறான திரும்பலை கல்வனோமானியில் நீர் அவதானிப்பீர்? ஆளி எஸ் மூடக்குள்ள கல்வனோமானி மூடும் நொடியில் சடுதியாக திரும்பி மீண்டும் பூச்சிய குறிக்கு வரும். இந்த இதுக்கு பேர் உண்மையுமே கல்வனோமானி எழுதக்கூடாது, மையம் இங்க பயன்படுத்துறது மைய பூச்சிய கல்வனோமானி. கல்வனோமானி திரும்பல் ஒன்றினை காட்டி மீண்டும் என்ன செய்யும்? பூச்சிய குறிக்கு வரும். சரியா? மீண்டும் பூச்சிய குறிக்கு வரும். ஓகே, அப்ப அதுதான் இங்க எழுத வேண்டியது. ஆலியஸ் மூடப்படும் போது கல்வனோமானி திரும்பல் ஒன்றினை காட்டி மீண்டும் பூச்சிய குறிக்கு வரும். ஏன் திரும்ப பூச்சிய குறிக்க வருதா இருந்தா ஒன் பண்ண பிறகு காந்தப்புலம் மாறாது. ஏன் அது நடந்துச்சாரு? இங்க என்ன ஓட்டம் பயன்படுத்தினா? நேரோட்டம். என்ன நேரோட்டம் பயன்படுத்தும். இப்ப கவனிங்க, இதே நான் ஆடல் ஓட்டத்துக்கு கொண்டு போறேன். ஆடல் ஓட்டம், ஆடல் ஓட்டத்தை யோசிச்சு பாத்தீங்களா, அந்த மின்னோட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த இதுல உள்ள மின்னோட்டத்தை பருமன், வோல்டேஜ் பருமன் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப அது மாறுனா, இங்கோட வோல்டேஜ் மாறுனா, சரியா, மின்னோட்டம் மாறினா இதுல உள்ள காந்தப்புலமும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க காந்தப்புலம் மாறினா துணை சுற்றுலையும் காந்தப்புலம் என்ன செஞ்சு கொண்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். துணை சுற்றுலையும் காந்தப்புலம் மாறும். அப்ப ஆடலோட்டத்தை பயன்படுத்தினா கல்வனோமானி எனி டைம் ஒரு திரும்பலை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நிலை மாற்றி நேரோட்டத்துக்கு பொருத்தம் இல்ல. நிலை மாற்றி என்ன ஓட்டத்தை தான் கூட்டி குறைக்கும்? ஆடலோட்டம். ஏன் ஆடலோட்டத்துக்கு மட்டும்தான் பொருத்தம்? ஆடலோட்டம் தான் எப்படிப்பட்ட காந்தப்புலத்தை துணை சுற்றுல உருவாக்குது? மாறும் காந்தப்புலம். ஏன் நேரோட்டத்துக்கு பொருத்தம் இல்ல? நேரோட்டம் மாறும் காந்தப்புலத்தை துணை சுற்றுல உருவாக்காது. அப்ப துணை சுற்றுல மாறும் காந்தப்புலம் இருந்தா தான் அங்க மின்னோட்டம் கிடைக்கும். ஓகே, சரி. நாலாவது பாருங்க, நிலை மாற்றி ஒன்றை உருவாக்க மேற்படி நேரோட்ட மின்முதலை பயன்படுத்த முடியாமை. ஏன் நேரோட்டத்தை நிலை மாற்றிய உருவாக்க பயன்படுத்த முடியாது? இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்ததுதான். சரியா? பதில் எப்படித்தான் எழுதணுமேனா, நேரோட்ட மின்முதல், நேரோட்ட மின்முதல் துணை சுற்றில் மாறும் காந்தப்புலத்தை உருவாக்காது. ஆகவே துணை சுற்றில் மின்னோட்டம் உற்பத்தி ஆகாது. நேரோட்டத்தால மாறும் காந்தப்புலத்தை ஏற்படுத்த இயலாத. நேரோட்டம்னா ஒரே மின்னோட்டம், ஒரே மின்னோட்டம்னா காந்தப்புலமும் மாறாம அதே பெருமானம். அப்ப மாறும் காந்தப்புலம் இல்ல, ஆகவே மின்னோட்டம் இல்லை. திரும்ப இருக்க சொல்ற ஆன்சர், நேரோட்ட மின்முதலால துணை சுற்றில் மாறும் காந்தப்புலத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே துணை சுற்றுல மின்னோட்டம் உற்பத்தி ஆகாது. எனவே கல்வனோமானி திரும்பல் எதனையும் காட்டாது. சரியா? ஓகே, அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவது, முதல் சுற்றிலும் துணை சுற்றிலும் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை முறையே 5000-ம் 500-ம் ஆகும். முதற் சுற்றுல 230 வோல்ட் ஆடலோட்ட அழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுது துணை சுற்றுல பெறப்பட்ட அழுத்தம் என்ன? சரியா? அப்ப பாருங்க, இந்த சமன்பாடுகளை நான் சொல்லிட்டு போயிட்டேன். நிலை மாற்றில வர சமன்பாடு, முதற் சுற்று அழுத்தம் விபி, முதற் சுற்று சுற்றுக்கள் எண்ணிக்கை என்பின்னு சொல்லுவாங்க, முதற் சுற்று மின்னோட்டம் ஐபி. அதே மாதிரி துணை சுற்றுக்கு விஎஸ், என்எஸ், ஐஎஸ். பீனா பிரைமரி, எஸ்னா செகண்டரி. பிரைமரினா முதற் சுற்று, செகண்டரினா துணை சுற்று. அப்ப இதுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு இப்படிதான் எழுதுவோம். தொடர்பு விபிஓவ விஎஸ் சமன் என்பிஓவ என்எஸ். சரியா? இப்ப ஐபிஐஎஸ் தொடர்பு படுத்தணுமாக இருந்தா, ஐபிஐஎஸ் தொடர்பு படுத்தணுமாக இருந்தா அந்த நிலை மாற்றி, அந்த நிலை மாற்றி இலட்சிய நிலை மாற்றியாக இருக்கும்.
அந்த நிலைமாற்றி இலட்சிய நிலைமாற்றியாக இருக்கணும். அப்ப இலட்சிய நிலைமாற்றியாக இந்த ஃப்ளோவை வராது. ஐபிஐஎஸ் தொடர்படுத்துறது இது ஐஎஸ்ஓவா ஐபின்னு தான் வரும். ஐஎஸ்ஓவா. அப்ப பாருங்க, கவனமா இருக்கணும். இந்த மின்னோட்டத்தை தொடர்புபடுத்துறீங்களா அது கட்டாயம் லட்சிய நிலை மாற்றி. லட்சிய நிலை மாற்றினா வலுவிரயம் இருக்கக்கூடாது. இங்க நீங்க மின்னோடக்குள்ள முதற் சுற்றுல உள்ள வலுவும் துணை சுற்றுல உள்ள வலுவும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்தா தான் அது லட்சிய நிலை மாற்றி. ஓகே, சரி. அப்ப விபினா பிரைமரி வோல்டேஜ் முதற் சுற்றுட அழுத்த வேறுபாடு, விஎஸ்னா செகண்டரி வோல்டேஜ் துணை சுற்றுட அழுத்த வேறுபாடு, என்பினா பிரைமரியில் உள்ள சுற்றுக்களோட எண்ணிக்கை, என்எஸ்னா செகண்டரி துணை சுற்றில் உள்ள சுற்றுக்களோட எண்ணிக்கை, ஐஎஸ் செகண்டரி மின்னோட்டம், சரியா, துணை சுற்று மின்னோட்டம், ஐபி முதற் சுற்று மின்னோட்டம், சரியா. இப்ப என்ன கேக்குறாங்க, முதற் சுற்றிலும் துணை சுற்றிலும் உள்ள சுற்றுக்களோட எண்ணிக்கை 5000ம் 500ம் ஆகும். அவனா போட்டேன் விபி ஓவர் விஎஸ் சமன் என்பி ஓவர் என்எஸ், சரியா. முதற் சுற்றுக்கு கொடுக்குற அழுத்தம் சொல்லிட்டாங்க, இந்த விபி சொல்லிட்டாங்க 230, விஎஸ் தெரியாது, என்பி வந்து 5000, என்எஸ் என்எஸ் வந்து 500, என்எஸ் 500. இப்ப பாருங்க, சைவர் சைவர் வெக்டர் இது சுருக்குனா 10. ஆகவே நான் சொல்றேன் விஎஸ் சமன் ஆன்சர் 23 வோல்டேஜ். விஎஸ் சமன் 23 வோல்டேஜ். துணை சுற்றின் அழுத்த வேறுபாடு 23 வோல்டேஜ். ஓகே, அடுத்த 6வது கேள்வி, மின் வலுவை ஊடுகடத்துவதற்கு படி கூட்டு நிலை மாற்றிகள் ஏன் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்கிறாங்க. மின் வலுவை ஊடுகடத்துவதற்கு படிக்கூட்டு நிலை மாற்றிகள் ஏன் பயன்படுத்தப்படுது? ஓகே, வெயிட், அதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று போட்டு காட்டி நான் அதை செய்யறேன். ஓகே, அப்ப கவனிங்க, இந்த படத்தை கவனிங்க. இந்த இதுதான் ஒரு மின் உற்பத்தி நிலையம், ஒரு மின் உற்பத்தி நிலையம். ஓகே, இந்த மின் உற்பத்தி நிலையத்தை, சரியா, மின் உற்பத்தி நிலையத்துல உற்பத்தி செய்யப்பட்ட மின்னோட்டம் இந்த மாதிரி மின் வடங்களுக்கு ஊடாகத்தான் வீடுகளுக்கு ஊடுகடத்தப்படுது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பார்மர் கொடுக்குறாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர், படி குறைநிலை மாற்றி. இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் உள்ள வீடுகளுக்கு வார கரண்ட பெருமானம், வோல்டேஜ்ல பெருமானம் 230, சரியா. அப்ப இங்க ஏதோ ஒரு பெருமானம் ஒண்ணு இருக்கு. அந்த பெருமானத்தை இந்த நிலை மாற்றி குறைச்சி 230 எங்கட வீடுகளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர், படிக்கூட்டு நிலை மாற்றி. இங்கன்னா படிக்கூட்டு. அப்ப உதாரணம் சொல்ற, இந்த மின் நிலையத்துல இந்த பெருமானம் பாடமாக்க தேவை, வீட்டு வோல்டேஜ் தெரியணும், மத்ததெல்லாம் பாடமாக்க தேவை. மின் நிலையத்துல ஒரு 500 வோல்டேஜ்ல மின்ன உற்பத்தி செய்யறாங்க. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட மின்னோட்டம் இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மருக்கு தானே படிக்கூட்டு நிலை மாற்றி. அதால இலங்கையில பெரும்பாலும் 33,000 வோல்டேஜா மாறுது. 33,000 வோல்டேஜ் என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க.
சரியா? மாத்திட்டு இப்படி இந்த கம்பியில, சரியா, இந்த கம்பியில அந்த 33,000 வோல்டேஜை தான் இப்படியே அனுப்புறான். அனுப்பக்குள்ள இங்கே அந்த வோல்டேஜ் வரக்குள்ள இங்கே ஒரு நிலை மாற்றிய வச்சு, அதாவது படிப்புரை என இந்த இடத்துல படிப்புரை நிலை மாற்றி, இது படிக்கூட்டு. இந்த இடத்துல ஒரு நிலை மாற்றிய வச்சு இந்த 33,000 என்னவா குறைச்சு விட்டுறாங்க? 230 குறைச்சு விட்டுறாங்க. 33,230 குறைச்சு விட்டுறாங்க. அப்ப பாருங்க, சரியா, இந்த படிக்கூட்டு நிலை மாற்றி என்ன செய்யுமா இருந்தா, இந்த வோல்டேஜ் கூடுது தானே, படிக்கூட்டு நிலை மாற்றில வோல்டேஜ் கூடுதுன்னா, வோல்டேஜ் கூடுனா மின்னோட்டம் நல்லா குறைஞ்சிரும். அந்த சமன்பாடு இருக்கே, விபிஓ விஎஸ் சமன் ஐஎஸ்ஓ ஐபி, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வோல்டேஜ் கூட இங்க உள்ள மின்னோட்டம் நல்லா குறையும். ஏன் இந்த மின்னோட்டத்தை நல்லா குறைக்கணும்னா, ஒரு கம்பியில விரயமாகிற மின்சக்திக்கு சமன்பாடு I வர்க்கம் RT. I வர்க்கம் RT. ஓகே, ஐனா மின்னோட்டம். மின்னோட்டம் நல்லா குறைஞ்சிட்டுனா சக்தி விரயமும் நல்லா குறைஞ்சு. அப்ப நான் ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தினா தானே துணை சுற்றுள்ள மின்னோட்டம் நல்லா குறையும். மின்னோட்டம் குறைஞ்சாதான் இந்த கம்பியில உள்ள மின் வலு விரயமும் குறையும். ஒரு கம்பியில இப்ப இந்த கம்பியில வலு விரயம் அதிகமா இருக்கக்கூடாது, இருந்தா அது வேஸ்ட். ஏன்னா அந்த சக்தி, அந்த கரண்ட் மின் சக்தி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த வேஸ்டேஜை குறைக்கிறது இது ஊடுகடத்தும் கம்பி. இப்ப உதாரணத்துக்கு எங்க மாத்தலைன்ற எங்கட நுரைச்சோலையில மின் உற்பத்தி செய்து ஏனைய மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்குள்ள நீண்ட தூரத்துக்காக மின்ன கடத்த வேண்டி இருக்கு தானே. அப்ப நீண்ட தூரத்துக்குள்ளாக மின்ன கடத்தக்குள்ள, சரியா, இந்த கம்பியில சக்தி விரயம் ஏற்படலாம். அந்த சக்தி விரயத்தை குறைக்கணுமா இருந்தா மின்னோட்டத்தை குறைக்கணும். மின்னோட்டத்தை குறைக்கணுமா இருந்தா இந்த வலு ஊடுகடத்தும் நிலையங்கள்ல என்ன நிலை மாற்றி பயன்படுத்தணும்? படிக்கூட்டு நிலை மாற்றி. படிக்கூட்டு நிலை மாற்றி. அந்த படிக்கூட்டு நிலை மாற்றி தான், சரியா, மின்னோட்டத்தை குறைச்சி மின் வடங்களில் உள்ள சக்தி விரயத்தை குறைக்குது. சரி, அப்ப ஏன் மின் வலு நிலையங்களை படிகூட்டுன்றது விளங்கித்தானே. படிகூட்டு மின்னோட்டத்தை குறைக்கும், வோல்டேஜை கூட்டும், அது வேற விஷயம். ஆனா மின்னோட்டத்தை குறைக்கும். மின்னோட்டம் குறைகிறதால இப்படித்தான் கட்டாயம் எங்க மின் வடங்களில் உள்ள வலு விரயம் குறையும். மின் வடங்களில் உள்ள வலு விரயம் குறையும். சரியா, அதுதான் அதுக்குரிய பதில். அதான் கடைசி கேள்வியா போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். சரியா, ஓகே. அப்ப இதோட நிப்பாற்ற. சரியா, கொஞ்சம் இது அனிமேஷன் வீடியோஸ் ரீதியா பார்த்துட்டு போகிறதா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் இந்த செக்ஷன். எங்கிட்ட அந்த மாறும் காந்த புலம் அதெல்லாம் கொஞ்சம் எது நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. சரியா, மின்காந்த தூண்டல், லென்ஸ் லோ, சரியா, இதெல்லாம் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நீங்க அடிக்கலாம். தமிழ்லேயே அடிச்சு பார்த்தா நிறைய வீடியோஸ் வரும். கொஞ்சம் வீடியோஸ் அனிமேஷன்ஸ் பாருங்க. சரி, அனிமேஷன் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். ஓகே, அப்ப பாய். ஈவினிங் கிளாஸ்ல சரியா ஒரு கெமிஸ்ட்ரி பார்ட் 1 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணுவோம்.